Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today சமையல்ல நல்ல ருசியான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல நான் ஒரு 2-3 டிப்ஸ் சொல்லிருக்கேன். அந்த டிப்ஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்லயும் அதே மனம் சுவை அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு panல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. அடுத்ததா ஒரு 20 ல இருந்து 25 போல சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்ல உரல்ல வச்சு தட்டிட்டு எடுத்துர்க்கேன். வேணும்னா நீங்க பொடிசா கூட கட் பண்ணிட்டு பயன்படுத்திக்கலாம். சின்ன வெங்காயம் இல்ல அப்படினா நீங்க பெரிய வெங்காயமும் தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இதனுடைய டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். சேர்த்துக்கலாம். கூடவே 10 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சிட்டு அதையும் உரல்ல நல்லா தட்டிட்டு எடுத்துர்க்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். உங்களுக்கு தேவைப்பட்டா இதுல காரம் கொஞ்சம் கூடுதலா வேணும்னா ஒரு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கங்க. மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அதாவது தனி மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. இதுல குழம்பு மிளகாய் பொடி பயன்படுத்துங்க, இல்லனா சாம்பார் பொடி பயன்படுத்துங்க. ரெண்டுமே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மிளகாய் பொடி கருகிடக்கூடாது. இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இது நம்ம கொதிக்க வைக்கணும். சில சமயங்களில் கல்யாண வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் சேர்ப்பாங்க. உங்களுக்கு அது விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே இழுத்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அடுத்ததாக இதில் நம்ம 2 பெரிய உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க, வாயு பிடிக்கும் அப்படின்னா. அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி பரிமாறினீங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், ஈவன் தயிர் சாதத்தோட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.